ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பிப்ரவரி 23 முதல் மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. வீட்டில் தான் டென்ஷனாக இருப்பாங்க அப்படின்னு இல்லை, வெளியிலையும் பார்த்தீங்கன்னா புசுக்குன்னு கோபம் வரும். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அதே நேரத்தில் அவங்களையும் குழப்பி அடுத்தவங்களையும் நல்லா குழப்புவாங்க. இப்போது நம்ம வார ராசி பலனை பார்க்க போகிறோம். ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா அப்படின்னா அவர் போய் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். இப்போ ராசிநாதன் 8ஆம் இடத்துல போய் மறைவது சரியா அப்படின்னா மறைஞ்சிருக்கார். அப்போது பலன் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ராசிநாதன் வசமிடமிருந்து, அதாவது ராசிநாதன் கிட்டே இருந்து நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 8ல் போய் மறைஞ்சிட்டார். அப்போ அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், இப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், யாராவது அறிமுகம் இல்லாத நபர்கள் வருவாங்க. அவங்கக்கிட்ட எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனைகளை நீங்களே பெருசாகி, அதனால் எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா? அதாவது இந்த ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. மற்ற கிரகங்கள் 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் நல்ல நிலையில் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். சூப்பர். அப்போது உங்களுக்கு இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் இது நாள் வரைக்கும் கைகூடி வராமல் இருந்திருக்கும். ஏன்னா குரு வக்ர நிலையில் இருந்தார். இப்போ சட்டுப்பட்டு பார்த்தீங்கன்னா திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்குமா? கண்டிப்பாக சிறப்பாக கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்குமா? ஆதாயம் கிடைக்கும். நண்பர்கள் உதவி புரிவார்கள். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இது நாள் வரைக்கும் கருத்து வேறுபாடு வந்திருக்கும். இப்போ அவங்களும் ஒத்துழைச்சு போவாங்க. சமூகத்தில் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி குரு 7 இருக்கார், 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 5ல் இருக்கார். பரிவர்த்தனை யோகம் 5-7 பரிவர்த்தனை ஆகிறது. அப்போது இது நாள் வரைக்கும் லவ் பண்ணியிருக்கலாம், காதல் வயப்படக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் இப்போ காதல் கைகூடி வருமா? கண்டிப்பாக கைகூடி வரும். மெல்ல மெல்ல வீட்டில் தெரிவித்து வீட்டில் ஒப்புதலோடு திருமணம், அதாவது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். ஏற்கனவே திருமணமான கணவன் மனைவி நல்ல ஒரு அந்யோன்யம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் சிறப்பாக செய்வீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். அதே நேரத்தில் இந்த விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்குங்க. இந்த அர்த்தாஷ்டம சனி கொஞ்ச காலத்துக்கு தான். ஆக்சுவலாக 29/3 சனி பேச்சு நடக்க போகுது. பட் நம்ம வார ராசி பலன் தான் சொல்கிறோம். இருந்தாலும் உங்களுக்கு சனி பேச்சு விரைவில் நடக்க இருப்பதால் உங்களுக்கு அதுக்கப்புறம் சனி டோட்டலாக ரிலீஃப் ஆகிட்டாருன்னா ரொம்ப சிறப்பான காலம் இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் சனி பகவான் இங்கே இருக்கிறது 4ஆம் இடத்துல, அதாவது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும்.
டூ வீலர் வச்சுருப்பீங்க, இல்லை ஃபோர் வீலரை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவங்க இருப்பீங்க. ஆட்டோ, லாரி, பஸ்ஸு, வேனு, டெம்போ ட்ராவலரு, ஷேர் ஆட்டோ இது போல் சிலர் வந்து வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா செலவாகும். திடுதுப்புன்னு வண்டி செலவாகும். வரக்கூடிய வருமானத்தை காட்டிலும் செலவு அதிகமாகுதே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. வீட்டில் தாயாருக்கு தேக ஆரோக்கியம் குறைஞ்சி அவங்களுக்கு மருத்துவமனை செலவு வைக்கும். அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அசையா சொத்துக்கள், வீடு, வாசல் இதெல்லாம் செலவினங்கள் ஏற்படும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து குழா ரிப்பேர் ஆகிடுச்சி, உடஞ்சி போச்சு, வேறு ப்ளம்பரைட்டாக வந்து இப்போ ப்ளம்பிங் ஒர்க் பண்ணணும், இல்லை கரண்ட்டு ஒயர் சுத்தமாக எரிஞ்சு போச்சு, இல்லை கரண்ட்டு ஒயர் மாற்றணும். இப்படி ஏதாவது எலக்ட்ரிக் ஒர்க்கோ ப்ளம்பிங் ஒர்க்கோ, இல்லை வீட்டில் வந்து டோர் போயிடுச்சு, தாப்பால் போயிடுச்சு, அப்போ இது விட்டாந்து உள் ஒர்க்கு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதுபோல் ஏதாவது ஒரு திடுதுப்புன்னு செலவு, எமர்ஜென்சி செலவு எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிபி சுகரு எகிற ஆரம்பிக்கும். நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. இந்த 4ஆம் இடம் அர்த்தாசிரம சனி இருக்கிறதால அது பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குது சனி பகவான். அஃப்கோர்ஸ் 10 கூடிய சூரியனும் அங்கே சேர்ந்து இருக்கிறார், 4ஆம் இடத்துல சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். இருந்தாலும் சனி பார்வை கொடியது. அப்போது வேலையில் டென்ஷன், பிரச்சனை, அதிகமான லெபோரியஸ் ஒர்க்கு தேவைப்படும். ஒரு 8 ஹவர் வேலை பார்க்குறீங்கன்னா 10 ஹவர் வேலை பார்க்கணும். வேணாம் மணிக்கையாக வேலை பார்க்க முடியாது. சொந்த தொழிலாக கூட இருக்கட்டும். பார்த்திங்கன்னா அளவுக்கு மீறி, வழக்கத்துக்கு மீறி இப்போ அதிகமாக முயற்சி போட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அப்போது உங்களுக்கு அதிகப்படியான உழைப்பு இன்புட் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அது சொந்த தொழிலாகட்டும், இல்லை அரசாங்க தொழிலாகட்டும், இப்படி எதுவாக இருந்த போதிலும், இல்லை தனியார் தொழிலில் வேலை பார்த்தாலும் அதிகமான உழைப்பு இருக்கும், டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா லாபம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த சனி பகவானுக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணிக்கிங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. சனி பகவான் கெடுதலை பண்ணுவார், இருந்தாலும் அவருக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. அவரால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தலைக்கு வர்றது தலைப்பாக இறப்போம். மற்றபடி 2ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் குடும்பத்தில் நல்ல பண வருவாய், பொருள் வருவாய் வரும். ஸோ நல்ல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளால் வளர்ச்சி, பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக அமையும். பூர்வீகத்துக்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். மற்றபடி சந்தோஷமாக இருப்பீங்களா? சீட்டாட்டம், ரேஸு, லாட்டரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவர்கள் பண்ணால் லாபம் கிடைக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ண ராகு இருக்கிறாருங்க. அதனால் சில நேரங்களில் உங்களுடைய தசாபுத்தி சரியில்லைன்னா ஒரு மைனஸாகவும் இருக்கும். தசாபுத்தி சிறப்பாக இருக்கும்போது அந்த 5க்கு பரிவர்த்தனை யோகத்துக்கு வர குரு பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார். சுக்கிரனும் நல்ல உச்ச நிலையில் இருக்கிறார். அற்புதமாக செய்யக்கூடிய நிலை. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான காலம். சினிமா இண்டஸ்ட்ரி, கதைத்துறையில், அதாவது உங்களுக்கு சீரியல் ஆகட்டும், இல்லை சினிமா பெரிய திரை சினிமாவாகட்டும், அதில் வேலை பார்க்கக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்படக் கலைஞர்கள், அதில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான காலம். இது நாள் வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். சம்பாத்தியம் பண்ணுவீங்க, சம்பாத்தியம் இருக்கும், சிறப்பான ஒரு நிலை, சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு. இல்லை நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொரு படம் வாய்ப்பு வரும். பிஸி ஷெட்யூல், நல்ல சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லலாம். அரசு கருவூலத்தில் வேலை பார்ப்பீங்க, வங்கிகளில் வேலை பார்ப்பீங்க, இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், சலுகைகள் அனைத்தும் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும்.
குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் இந்த வாரம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேருக்கான நிலை உண்டாக போகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் 7ஆம் இடத்து அதிபதி 5க்கும் 7க்கும் லிங்க் இருக்கிறதால ரொம்ப சிறப்பு. பொது அது வட்டார அதாவது பொது வட்டார நிலைகளில் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைக்கும். ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. நல்ல சம்பாத்தியம் கிடைப்புக்கும் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். எண்ணிய செயல் ஈடேறும். மூத்த சகோதரர் இருந்தால் அவரால் அனுகூலம் கிடைக்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு டைவர்ஸு ஆகிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காரணங்களால் பிரிஞ்சு அதாவது நிரந்தர பிரிவு ஏற்பட்டிருக்கலாம், டைவர்ஸ். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ திருமணத்துக்கான யோகம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண யோகம் உண்டா? கண்டிப்பாக திருமணம் யோகம் உண்டு. டெஃபினட்டாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். மற்றபடி எடுக்கின்ற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்குமா? கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும். ஏற்கனவே நீங்கள் தைரியமான ஆள். இப்போ 3ஆம் இடத்தை தைரியஸ்தானத்தை வேறு குரு பார்க்கறதால அசாத்திய தைரியத்தோடு நீங்கள் செயலாற்றி வேலையில் நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை, சொந்த தொழிலுக்கு நல்ல வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இதில் குறிப்பாக இந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலம். மற்றபடி சூரியன் சனி இணைவு இருப்பது என்பதால் சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி முதலாளிகளுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிறகு சமரச நிலைக்கு வந்து சந்தோஷமாயிடுவீங்க. நல்ல தொழிலாளிகள் சந்தோஷமாயிடுவீங்க. முதலாளிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மற்றபடி தந்தைக்கு இடர்பாடுகள் ஏற்படும். தந்தைக்கு தொழிலில் ஒரு பின்னடைவு ஏற்படலாம். தந்தைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. இருந்த போதிலும் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.